திருவரங்கத்திலே பல்வேறு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மொழி குறித்த ஒரு சர்ச்சை எழுந்தபோது தமிழ் மொழியை வெறுத்து விட்டால், தமிழ் மொழியை ஒதுக்கிவிட்டால் அரங்கனே பிரிந்து போவான் என்று புரட்சிகரமான ஒரு வாசகத்தை சொன்னவர் மணவாள மாமுனிகள். மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று கொண்டாடப்படக்கூடிய உடையவரான ராமானுஜருக்கு பிறகு வந்த ஆச்சாரிய மரபில் முதன்மையானவர் மணவாள மாமுனிகள். அரங்கத்திலே இன்று தமிழ் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், திரு அரங்கத்திலே தமிழ் இன்று நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதன்மையான காரணம் மணவாள மாமுனிகள். அவர் குறித்த ஒரு தனியன் செய்யுள், அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஓர் நூற்றாண்டு இரும் என்ற செய்யுள் அடியிலிருந்து கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்ற தலைப்பில் நான் பேசவிருக்கிறேன். இந்த கடல் குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே காமராசன் ரொம்ப அழகான ஒரு கவிதையை சொல்வார். கடல் முத்துக்களின் பள்ளம், சந்திரிகையின் பந்தல், கப்பலின் சமவெளி, நதிகளின் கல்லறை என்று சொல்லுவார். இந்த கடலை வள்ளுவன் எவ்வாறு பார்க்கிறான் என்று கேட்டால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்கிறார். பிறவியை பெரும் கடலோடு இணைத்து பார்த்த வள்ளுவரின் பாங்கு முன்னே வந்து நிற்க, மாணிக்க வாசகர் இந்த கடல் குறித்து சொல்லக்கூடிய இடத்திலே, ஆண்டே நீ அருள் இல்லை, ஆனாலும் வார்கடல் உலகிலே நான் வாழ்வேன் என்று பேசுகிறார். ஆழ்வார்கள் மற்றொரு இடத்திலே வையத்தை அகழியாக கொண்டும் வார்கடலை நெய்யாக கொண்டும் வாழ்வோம் என்று பாடியிருக்கிறார்கள். இந்த கடல் குறித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் கடல் என்பதே ஒரு குட்டி பிரபஞ்சம்தான். கிட்டத்தட்ட 5 பூதங்களும் கடலுக்குள் அடக்கம். கடல் நீரோடு தொடர்புடையது, எரிமலைகளில் அடியில் இருக்கக்கூடிய நேரத்தினால் நெருப்போடும் தொடர்புடையது, காற்று உள்ளிருக்கிறது, வானத்திற்கும் கடலுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருப்பதனால் வானத்தோடும் சம்பந்தப்பட்டது, மணல் பாறைகளை கொண்டதனால் 5 பூதங்களோடும் தொடர்பு கொண்ட ஒரு குட்டி பிரபஞ்சம்தான் இந்த கடல். இந்த கடல் குறித்து ஒரு கவிஞன் எழுதினான், இயற்கை அன்னை வைத்த மீன் குழம்புதான் கடல், என்ன சற்று உப்பு அதிகம் என்று எழுதி வைத்தான். இந்த கடலை பார்க்கக்கூடிய பரிணாமம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த கடலிடத்திலிருந்து மனிதன் நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்று சொல்வார்களே, அதை போலவே 6 விடயங்களை நாம் கடலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் விடயம், பறந்து விரிந்திருக்கக்கூடிய மனம். மனிதனுடைய மதிப்பீடுகளில் எவையெல்லாம் சிறந்தவை என்று சொல்கிறார்களோ அவை அனைத்தையும் கடலோடு ஒப்பிட்டு சொல்வார்கள். ஞானக்கடல், அறிவுக்கடல், அருட்கடல் என்றெல்லாம் சொல்கிறோமே, ஏன் என்று கேட்டால் கடல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தன்மை அது. இறைவனையும் கூட அவனுடைய கருணையையும் கூட கடலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அருளாளர்கள் உண்டு. எனினும் கடல் என்ன செய்கிறது என்று கேட்டால், சில நேரங்களில் தன்னுடைய கருணையை மறந்து சில சீற்றங்களை கொடுக்கிறது. இதனை யோசித்து பார்த்தால் மனிதனுடைய மனமும் கடலினுடைய அலையும் ஒன்று என்ற புலப்பாடு நமக்குள்ளாக வருகிறது. 70% உயிர்வழி காற்றை கொடுக்கக்கூடியது கடல்தான். பறந்து விரிந்திருக்கக்கூடிய மனத்தை முதலில் சொல்லிக் கொடுத்தது கடலினுடைய பரப்பு. 2வது விடயம், தன்னை சார்ந்தவர்களையும் சாராத உயிர்களுக்கும் கடல் ஒரு தாயாக விளங்குகிறது. கிட்டத்தட்ட 30 மில்லியன் உயிர்கள் இந்த கடலை சார்ந்துதான் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. இப்போது எடுத்து பாருங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சாராதவர்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த கடல் அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. 3வது விடயம், கடல் ஒருபோதும் ஓய்வெடுப்பதே இல்லை, அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனிதனிடத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? நீயும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இயங்கிக் கொண்டே இருந்தால் இயந்திர வாழ்க்கைக்குள் போய்விடுவோமே என்று நீங்கள் கேட்கலாம். அதே கடல் 4வது விடயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. மேலே இயங்கிக் கொண்டே இருந்தாலும் கடலின் ஆழம் என்னவோ அமைதியாகத்தான் இருக்கும். அதே போலவே மனிதன் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் அவனுடைய ஆழ்மனம் என்பது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கடல் நமக்கு பறைசாற்றுகிறது. 5வது விடயம் என்ன தெரியுமா? தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து தன்னிறைவு அடைவது கடல். ஒருபோதும் புறத்தே இருந்து வரக்கூடிய விடயங்களை உள்ளாக எடுத்துக்கொள்ளவே எடுத்துக்கொள்ளாது, கரை சேர்த்து விடும்.
இதே மாதிரிதான் செல்வமாக இருந்தாலும் சரி, பெயர் புகழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவா வெறுத்தல் என்ற அடிப்படை கொள்கையை கடலிடத்தில் இருந்துதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் பார்த்தால் ஆறாவது விடயத்தில் கடல் சற்றே நம்மை எச்சரிக்கவும் செய்கிறது. சில நேரங்களில் அமைதியாக ஆழமாக நம்முடைய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அதே கடல்தான் பல நேரங்களில் சீற்றங்களையும் கொடுக்கிறது. மனித மனம் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏதேனும் இன்னல் நடந்தால் அந்த நேரத்தில் தட்டி கேட்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு என்பதை சுட்டி காட்டுகிறது கடல். இந்த கடல் குறித்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், சூழலியல் சிந்தனையில் கடலை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு கூடை மீன்களை இந்த கடல் நமக்கு கொடுத்தால் 3 கூடை குப்பைகளை நாம் இந்த கடலுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி வாழும் கிரகமாக இருப்பதற்கு கடல் தான் அடிப்படை காரணம். பூமியினுடைய உட்பகுதி, அந்த கோர் என்று சொல்லக்கூடிய பகுதி எரிமலை குழம்புகளால் ஆனது. அதனை மறைப்பதற்கு இந்த பூமி போற்றிக்கொண்ட நீல சிற்றாடை தான் கடல். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடலை நாம் சிதைத்து கொண்டே இருக்கிறோம். கடல் சூழ்ந்த இந்த மண் உலகம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடல் நீரை கழிவு நீராக மாற்றக்கூடாது. அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால் இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நூற்றாண்டுகளிலும் உயிரினங்கள் சால சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த கடல் நீரை கழிவு நீராக மாற்றினால் என்ன நடக்கும்? நிழலுக்கு நீண்ட வரிசை வரலாம், ஆக்சிஜனுக்கு அடிதடி வரலாம், தங்கத்தையும் விஞ்சி தண்ணீர் விலை போகலாம், மனிதன் மழைக்காக மண்டியிட்டு ஒப்பாரி வைக்கலாம், ஏன் பிறந்தோம் என்ற எண்ணம் தோன்றலாம், பாம்பை பாம்பு விழுங்குவது போல மனிதன் உணவில்லாமல் உணர்விழந்து மனிதன் மனிதனையே விழுங்கலாம். இவையெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கடல் நீரை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ்வதற்கு மனிதம் அவசியம். அதைவிட அவசியம் எது என்றால், நாளைய தலைமுறைக்கு சொத்தோ சுகமோ பணமோ சேர்த்து வைக்க வேண்டியது அல்ல, சுத்தமான காற்றும் சுவையான குடிநீரையும் சேமித்து வையுங்கள். நன்றி, வணக்கம்.